செய்தியை பார்த்து வருகிறோம். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க சட்ட திருத்தம் வரும் வரை போராட்டம் தொடரும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து முதலமைச்சர் எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்காக எங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். ஆளுநர் மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிக்க அரசியலமைப்பை திருத்தும் வரை ஓய்வெடுக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். ஜனாதிபதியுடைய பதில உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை ஏப்ரல் 8 2025 தீர்ப்பில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் உண்மையில் ஆலோசனை கருத்தை வழங்குவதற்கு இந்த அமர்வு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்திருக்கார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கையில மாநிலத்தில் 2 நிர்வாக அதிகாரங்கள் மையங்கள் இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இது போன்று நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அரசியலமைப்பு செயல்பாட்டாளர்கள் அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்பிற்குள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் முன்னிறுத்திருக்கார். இதுபோன்று உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சிக்காக எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்ற கருத்தை முன்னிறுத்தி தன்னுடைய எக்ஸலத்தில் கருத்தை முதலமைச்சர் பதிவிட்டிருக்கார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.